வணக்கம். இன்றைக்கு ட்ரெண்டாக இருக்கிற இஷ்யூ வந்து உங்களுக்கு தெரியும், ஹாஸ்பிட்டல் இஷ்யூ. ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, யூடியூப்பாக இருந்தாலும் சரி, எங்கே சோஷியல் மீடியாஸில் போனாலும் ஹெட்லைன்ஸ் வந்து டாக்டர்ஸும் ஹெல்த் ஸ்டாஃப்ஸும் தான். அப்போ இது வந்து நிறைய டாக்டர்ஸுன்ற ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்டை வந்து பாதிக்குது. நாட் ஓன்லி டாக்டர்ஸ், எல்லாம் ஹெல்த் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு பாதிப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இது ஒரு மன உளைச்சலை கொடுக்குது. அப்போ அதை பற்றியே, இந்த பிரச்சனையை பற்றி எந்த பர்சனல் கருத்தை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். இது எந்த பர்சனல் ஒப்பீனியன், இது ஒரு ஹெல்த் மினிஸ்ட்ரி ஒப்பீனியன் இல்லை, ஹெல்த் மினிஸ்ட்ரியை டார்கெட் பண்ணவும் இல்லை. அப்போ சாவச்சேரி எம்எஸ் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில். அப்போ தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இது ஒரு புது பிரச்சனையாக, ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு ஆள் புதுசாக ரிப்போர்ட் பண்ணிக்கல, இப்படி பிரச்சனைகள் வரும், இதை விட மோசமாக வரும் பிரச்சனைகள். அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் என்றது தான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை எங்களோட என்ன சொல்கிறது, ஸ்கில்ஸ் ஒரு அபிலிட்டி அப்படி சொல்லலாம். ஏன்னா இது ஒரு புது பிரச்சனை இல்லை. நீங்கள் நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் போய் பாருங்க, கச்சேரியில் போய் பாருங்க, அங்கே போய் எடியூகேஷன் எங்கே போனாலும் வந்து இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். சில நேரம் சில ப்ரொஜெக்ட்ஸ் ஏன் தொடங்குறாங்கன்னு தெரியாது, ஏன் முடிக்கிறாங்கன்னு தெரியாது, ஏன் முடித்த ப்ரொஜெக்டை திரும்பி மூடுறாங்கன்னு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு கதைப்போம், அப்புறம் நான் கதைக்காம விட்டுருவோம். இந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணப்படையில் இந்த ஒரு அநேகமான பிரச்சனைகள் நான் கேள்விப்பட்ட அளவில். அடுத்தது வந்து எக்ஸ்போஸ் பண்ண பிரச்சனைகளில் வந்து நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோமா சரியா. இப்போ இந்த சாவச்சேரி எம்எஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ண பிரச்சனை வந்து நிறைய இஸ் டார்கெட் லாட் ஆஃப் டாக்டர்ஸ். அப்போ டாக்டர்ஸ்னு சொல்லிக்கல, நானும் ஒரு டாக்டர்னா, நானும் ஒரு கன்சல்டன்ட். அப்போ அது வந்து என்னையும் வந்து பாதிக்கும், இல்லை என்ன மாதிரி இருக்கிற டாக்டர் அது மற்ற கன்சல்டன்ஸையும் வந்து எல்லாரையும் பாதிக்கும். மெடிக்கல் மாஃபியான்றது வந்து இன்றைக்கு லேபிள் பண்ண, அந்த லேபிளுக்கு கீழே நாங்கள் எல்லாரும் வரோம். அப்போ எனக்கு தேவை வந்து ஒரு கிளியர் இன்கொயரி, உண்மையாகவே இதில் மெடிக்கல் மாஃபியா இருக்குதா இல்லையா, இல்லை இந்த டாக்டர் சொல்கிறது சரியா, இல்லை டாக்டர் சொல்கிறதுல பிரச்சனையா. டாக்டர் சொன்னால் சரியாண்டா அதை அந்த லைனை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. ஏன்னு கேட்டால் அவர் லிஸ்ட் பண்ணின பிரச்சனைகளில் அரவாசிக்கு மேலே வந்து அவர் எவிடன்ஸ் கொடுத்துருக்கிறார். முக்கியமாக இந்த பில்டிங் கண்ட்ராக்ட் சிம்பிள் என்று நான் நினைக்கிறேன். என்னென்னு கேட்டால் ஓல்டு எவிடன்ஸ் அதேயா, பில்டிங்கில் அந்த காசு அப்படி வந்துட்டு சொல்கிறார். பிறகு அந்த வீடியோஸுகள் இருக்குது, இவள் காசு கேட்டு வெளிநாடுகளில் காசு கேட்ட வீடியோஸுகள் இருக்குது. பிறகு கச்சேரிக்களால் எதுவெல்லாம் சொல்கிறீனம் 200 மில்லியன் அண்டினம். அப்போ எல்லாம் இருக்குது, எல்லா எவிடன்ஸும் இருக்குது. அப்படி ஸ்பெண்ட் பண்ண அவரே சொல்கிறார் 200 மில்லியன் தான், 400 வந்தது, 200 தான் ஸ்பெண்ட் பண்ணினது, தானே எவிடன்ஸாக மாறுறன்னு சொல்கிறார். அப்போ இதுக்கு மேலே ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு என்ன தேவைன்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் எனக்கு இது எங்களுக்கு இது இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஏன்னு கேட்டால் மெடிக்கல் மாஃபியாண்ட ஹெடிங்கில் எல்லா டாக்டர்ஸையும் போடுறது எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு இல்லை, இந்த அநேகமான டாக்டர்ஸுக்கு விருப்பம் இல்லை. அப்போ சரியாக இந்த அட்லீஸ்ட் இந்த பில்டிங் பிரச்சனையாவது இன்வெஸ்டிகேட் பண்ணி, ஒரு பிரச்சனையை வடிவாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தா தெரியும் மேட்டதுகள் இந்த டாக்டர் சொல்கிறது சரியா பிள்ளையாண்டு. அப்போ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் ஈஸியாக. ஏன்னு கேட்டால் இது பார்லிமெண்ட்டில் கதைச்சிருக்கு, எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்குது. அதோட டாக்டர்ஸ் ஃபுல் என்ன சொல்கிறது எவிடன்ஸோடு இருக்கிறன்னு சொல்கிறார், காட்டுறார். அப்போ நீங்கள் அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸை வந்து எங்களுக்கு இழுத்தடிக்காமல், ஏன்னு கேட்டால் இந்த இலங்கையில் இருக்க பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனை வந்தோடனே இன்வெஸ்டிகேஷன் கமிஷனை போடுறது, அப்புறம் அதை வச்சு இழுத்து கொண்டு போகல, எங்களுக்கு வேறு பிரச்சனைகள் வந்துடும். அப்புறம் நாங்கள் இதை மறந்துடுவோம், அப்புறம் அதை குறைச்சி கொண்டிருப்போம். அப்போ அப்படி ஒரு நிலைமைக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போகாமல் அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு டார்கெட் பண்ணி ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த மெடிக்கல் மாஃபியான்றது உண்மையாகவே இந்த டாக்டர்ஸ் தான் என்று பாயிண்ட் பண்ணலாம், ஒன் ஆப்ஷன். இது மெடிக்கல் மாஃபியா இல்லை, இந்த டாக்டர் வந்து இந்த டாக்டர்ன்றது சாவச்சேரி எம்எஸ் வந்து தன்னோட பாப்புலாரிட்டிக்காக செஞ்ச ஒரு ஜஸ்ட் கிரியேஷன் என்று சொன்னால் அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட்டை பிரித்து கொள்ளலாம். அப்போ அதை ஒரு காலதாமதம் இல்லாமல் செஞ்சீங்கண்டா
இந்த நாட்டில் இருக்கிற மற்ற டாக்டர்ஸும் இந்த மெடிக்கல் மாஃபியா என்ற ஹெடிங்லேருந்து வெளியே வந்து அவையிலும் சந்தோஷமாக ஹாப்பியாக வேலை செய்யக்கூடிய ஒரு என்வாயன்மெண்ட் வரும் உருவாக்கி தரணும் என்று கேட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நன்றி.